ஓகே ஆரம்பமா நீ சத்தம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் சத்தமாக பதில் சொல்லுங்கப்பா, நான் வந்து அமைதியாகும். ஆரம்பிப்போமா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இந்த தொடர் வகுப்புகளில் இப்பொழுது 3வது பாடம் தஃப்சீருடைய பாடம். தஃப்சீரில் வந்து நம்ம சூரத்துல் முல்க் அத்தியாயம் பார்த்து வருகிறோம். போன வாரம் எந்த வசனத்தை நாம் நிறுத்தினோம் சொல்லுங்க, தெளிவாக இருக்கிறீங்க மாஷா அல்லாஹ். 18வது வசனத்தை நம்ம நிறுத்தினோம். இன்றைக்கு வந்து 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். பெண்கள் பாலையும் கவனிங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா அல் முல்க் அத்தியாயம் 19வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது, அவலம் யரவ் இலத் தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தின் வயக்பிர்ன மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், கேள்வியாக. எப்படி? அல்லாஹு தஆலா வினாவாக கேள்வியாக கேட்கிறான். அவலம் யரவ், அவர்கள் பார்க்கவில்லையா? அவலம் யரவ்னு சொன்ன என்ன? அவர்கள் பார்க்கவில்லையா? இலத் தைரி, பயிர்னு சொன்னா பறவையா பறவைகளா? பறவைகள். பயிர்ன்றது வந்து பன்மை. தாயிரன்னு சொன்னா பறவை, அதோடைய பன்மை தான் என்ன? ஜமு, பறவை. எது மாதிரி சாஹிபுன் சஹ்புன் என்ற மாதிரி. சாஹிபுன்ற தோழர், அதுக்கு பன்மை நம்ம சஹாபான்னு சொல்லுவோம், அஸ்ஹாபன்னு சொல்லுவோம். அதே போல சஹ்புன் ஃபஅலுன்னு சொல்லுவோம். அது அந்த வார்த்தையில் வந்திருக்கு, ஃபஅலுன் என்ற வசனில். அப்போ இலத் தைர் என்று சொன்னால் பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? ஃபௌகஹும் என்று சொன்ன அவர்களுக்கு மேலால் பறக்கும் பறவைகளை பார்க்கவில்லையா? அந்த பறவைகள் எப்படி பறக்கிறது என்பது அல்லாஹு தஆலா 2 வார்த்தைகளை சொல்றான். சாஃபாத்தின், எப்படி? சாஃபாத்னு சொன்னா அதனுடைய சிறகுகளை விரித்தவாறும், அதே வயக்குபிர்னு சொன்னா அதன் சிறகுகளை மடக்கியவாறும், சேர்த்து. அப்ப சேர்த்து மடக்கி விரித்து என்ன செய்து பறவைகள் அவர்களுக்கு மேலால் பறக்கிறது. அந்த பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? அப்படி அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான், மா யும்சிகுஹுன்ன, அவைகளை, அவைகள் சொன்னது அத்தைர், பறவைகளை பிடித்து நிறுத்துவது. அந்த பறவைகளை, அப்ப பறவை எங்க பறக்கும் சொல்லுங்க? அந்தரத்தில், வானத்தில், அந்தரத்தில் என்ன செய்யும்? பறக்கும். அந்த பறவைகள் விழாம அதை தடுத்து கொள்றது, பிடித்து கொள்வது யாரு? மா யும்சிகுஹுன்ன, அவைகளை பிடித்து கொள்வதில்லை. இல்லர் ரஹ்மானு, யாரை தவிர? ரஹ்மானை தவிர யாரும் பிடித்துக் கொள்வதில்லை. அப்புறம் யாரும் பிடித்துக் கொள்வது? அது கீழே விழாம பிடித்துக் கொள்வது ரஹ்மான் தான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இப்படி அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னஹு, நிச்சயமாக அவன், பிகுல்லி ஷைஇன், அனைத்தையும், பஸீருன், அதாவது பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். அப்படி விதத்தில் அல்லாஹு தஆலா பறவைகளை மட்டும் சொல்லிட்டு முடிக்கும் பொழுது எப்படி சொல்றான்? அந்த பறவைகளை மட்டும் கவனிக்கிறல்ல, அல்லாஹ்வுடைய பார்வை பசீரத் என்பது, அவதானம் என்பது
அல்லாஹு தஆலா உற்று நோக்குவது பிகுல்லி ஷைஇன் என்று சொன்னா எல்லா படைப்புகளும். அப்ப அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்தையும் அல்லாஹு தஆலா செய்றான், பசீருன் பார்த்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம ஆரம்பத்திலே சில இந்த வகுப்புகள்ல சொன்னோம், சூரா முல்க் வந்து முக்கியமாக 3 விடயங்கள் அதுல அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவனுடைய 3 விடயங்கள். ஒன்று வந்து அல்லாஹ்வுடைய குத்ரத், நம்ம நிறைய வசனங்களை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தி இந்த சூரத்துல் முல்க்ல நிறைய வசனங்கள்ல சொல்லப்படுது. இரண்டாவது வந்து அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு வழங்கிய நிஅமத், அப்படியே இல்லையா, அருள்களும் அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள்ல சூரத்துல் முல்க்ல சொன்னான். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வசனம் எதை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நியமத்தாக, அல்லாஹ்வுடைய அருளாக. ரஹ்மத்திலேயும் அது வரும். முதலாவது வந்து அல்லாஹ்வுடைய வல்லமை குத்ரத், நியமத்னு சொன்ன அல்லாஹ்வுடைய அருள். மூன்றாவது அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்கு, மோமீன்களுக்கு, தனது படைப்புகளுக்கு அல்லாஹு தஆலா அவன் வழங்கக்கூடிய கருணை, ரஹ்மத், அதுவும் இந்த வசனங்கள்ல சொல்லப்படுது. அப்படியே இல்லையா? இப்ப நியமத் ரஹ்மத்தாக நமக்கு எதை சொல்லலாம்? நம்ம சென்ற வகுப்புல படிச்ச ஒரு வசனம் படிச்சோம். என்ன வசனம் சொல்லலாம்? இன்னைக்கு ஒரு முராஜா பண்ணணுமா? நான் படிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு என்ன, நீங்க எடுக்கக்கூடிய நோட்ஸை வந்து மாஷா அஹ்சன், பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹ் தஆலா சொன்னான், பூமியை நாம் உங்களுக்கு எப்படி ஆக்கினோம்? தலூலன். தலூலன் சொன்னா இலகுவானதாக, வசதியானதாக ஆக்கினோம். அப்படியே இல்லையா? அப்ப உங்களுக்கு வாழ்வதற்கு பூமி நம்ம வசதியானதாக ஆக்கினோம், இசைவானதாக ஆக்கினோம் என்றெல்லாம் சொன்னான். இது அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு வழங்கின ஒரு மகத்தான அருள். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா எதை சொல்றான்? பறவைகள் எப்படி பறக்கிறது, அது கீழே விழாமல் தடுத்துக் கொள்வது யாரு? ரஹ்மான். இதுல வந்து அல்லாஹ்வுடைய குத்ரத், அப்படியே இல்லையா? இப்போ நமக்கு 2 காலையும் தூக்கிட்டு மேலே நிற்கலுமா? கொஞ்ச நேரம் நிற்கலுமா? நம்ம என்ன செஞ்சிருவோம்? விழுந்துருவோம். ஆனா சிறிய பறவைகளும் என்ன செய்யுது? பறக்குது. சிறகுகள் அடிச்சு சேர்த்து விரித்து பறக்குது. தடுத்து கொள்ளக்கூடியவன் இம்சாக் அல்லாஹு தஆலா. அப்ப அது அல்லாஹ்வுடைய குத்ரத்தும் அதிலே இந்த வசனத்தில் சொல்லப்படுது. அதே போன்று அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பின் மீது ரஹ்மத், லுத்துஃப், அவனுடைய இரக்கம், அவனுடைய கருணையும் இந்த வசனத்திலே நமக்கு என்ன செய்து புரிகிறது. அன்புக்குரியவர்களே, இதில் அல்லாஹு தஆலா சொல்ல பாருங்க, மா யும்சிக்குஹுன்ன இல்லர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் சொல்லப்படுது. என்ன பெயர்? ரஹ்மான் என்ற பெயர். சூரத்துல் முல்க்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நிறைய அவனுடைய பெயர்களை சொல்வான். நம்ம நிறைய பெயர்களை அஸ்மாவுல் ஹுஸ்னா பார்த்தோம், அப்படியா இல்லையா? அதுல முக்கியமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, கருணையை குறிக்கக்கூடிய ரஹ்மான் என்ற பெயர் 4 தடவைகள் சொல்லப்படுது. எத்தனை தடவை? 4 தடவை. இது 2வது வசனமாக வருது. ஏற்கனவே நம்ம ஒரு வசனத்துல படிச்சோம், ரஹ்மான் என்ற பெயர் வந்தது. இந்த வசனம் 3வது வசனத்துல வந்துச்சு. மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் மின் தஃபாவுத். தஃபாவுத்னு சொன்ன நான் படிச்ச வசனம், எந்த ஒரு குறையையும் நீங்கள் பார்க்க. அல்லாஹ் தஆலா வானத்தை படிச்சது சொன்னான், அப்படியே இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பில் எந்த ஒரு குறையும் பார்க்க மாட்டீர்கள் ரஹ்மானுடைய படைப்பில். அப்ப ரஹ்மான் என்ற பெயர் எல்லாம் சொன்னான். அப்ப இந்த வசனத்திலே ரஹ்மான் என்ற பெயர் வருகிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், இது அதாவது உங்களுக்கு தெரியும், மக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப தாவா அந்த பிரச்சாரத்தின் பொழுது அந்த முஷ்ரிக்கீன்கள் அந்த வஹியுடைய செய்திகளை மறுத்து கொண்டே இருந்தாங்க, அப்படியே இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய குதிர சக்திகள் இது போன்ற வசனங்களை ஓதி காண்பிக்கும் போதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல, மறுத்து கொண்டே இருந்தார்கள். அப்ப அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் இந்த வசனம் இறக்குறாங்க. அவர்களுக்கு இறங்கினாலும் நம்ம யோசிக்க கூடாது, என்ன அவலம் யாரோ ஒன்று சார் மக்கா முஷ்ரிக்கீன்களுக்கு மட்டும்தான், அவர்களை பார்க்கவில்லையா அவர்கள்? அப்ப நம்மளுக்கும் இதுல என்ன, குர்ஆன்ன்றது ஹுதா லின்னாஸ், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் மறுமை வரைக்கும் என்ன இது ஹுதா, நேர் வழி காட்டக்கூடியது. எனவே இது நம்ம அனைவருக்கும் பொருந்தும். அப்ப அவலம் யரவ் ஆஹுலாஹில் முஷ்ரிகூனல் முகத்திபூன். அப்ப அந்த சொல்றாங்க, அப்ப அல்லாஹு தஆலா
அந்த மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை பொய்ப்பித்த இந்த தீனை மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய வேதத்தை பொய்யாக்கிய அந்த முஷ்ரிக்கீன்கள் பார்க்கவில்லையா? இலத்தைரி பறவைகளை வஹிய ததீர் ஃபௌகஹும் ஃபில் ஜவ், அது வானத்தில் அந்தரத்தில் பறக்கிறது. அப்போ பறக்கிற முறை நம்ம அந்த வசனத்தில் பார்த்தோமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹு தாலா இப்படி சொல்வது ஏன் தெரியுமா? ஃபமன் நதர ஃபீ ஹாலத்தி தைரி வஅதபர ஃபீஹா, யாரெல்லாம் இந்த பறவைகளுடைய இந்த நிலைமையை பார்த்து கவனித்து வஅதபர ஃபீஹான்னு சொன்ன அதன் மூலமாக அவர்கள் ஏத்திபாரன்னு சொன்ன படிப்பினை பெற்றால், இது மாதிரி அல்லாஹ் நிறைய வசனம் சொல்வானா இல்லையா? இதே மாதிரி அவலம் யாரோ மாதிரி வேற என்ன சொல்லலாம்? நீங்க படிச்ச வசனங்கள் சொல்லுங்க, ஏதாவது 1-2 வசனங்கள். ஃபீ மலக்கூதி ஸமாவாத்தி, அது மாதிரி அம்ம ஜுஸ்ல வரக்கூடிய சில வசனங்கள் உனக்கு தெரியும். சூரத்துல் காஷியால வரும். அல்லாஹ் எப்படி சொல்வான்? சொல்லுங்க பெண்கள் பாதுல. அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத். அல்லாஹ் தஆலா இப்படி கேள்வியாக கேட்கிறான். அது மாதிரி கேள்வியாக கேட்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்ம புரிந்து கொள்வதற்காக வேண்டி புரிந்து அதன் மூலமாக நம்ம படிப்பினை பெற வேண்டும். அப்ப ஃபமன் நதர ஃபீ ஹாலத்தி தைரி வஅதபர ஃபீஹா, யார் அதை கவனித்து பார்த்து படிப்பினை பெறுகிறார்களோ, தல்லத்ஹு அலா குத்ரத்தில் பாரி, பாரி என்று அல்லாஹ்வுடைய வல்லமை அவர்களுக்கு அது அறிவிக்கும், அவங்களுக்கு புரியும். அது வேதா வ அன்னஹுல் வாஹிதுல் அஹத் அல்லதி லா தம்பகி அல் இபாதத்து இல்லா லஹு. இறுதியாக எப்படி முடிவு செய்வாங்கன்னு சொன்னா, அப்ப ஒருவனாகி அல்லாஹ், அவனை தவிர நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புகள் அதை பார்த்து படிப்பினை பெறும் பொழுது யாருடைய அந்த வல்லமை புரியும்? அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய ஆற்றல். அதன் போது கடைசியாக இவங்க வருவாங்க, அல்லாஹ்வை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? வணங்க வேண்டும். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக். வணங்கதா அன்புக்குரியவர்களே, இதே போன்று சூரத்து நஹல்ல இது போன்ற ஒரு வசனம் வருகிறது. 79வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா யும்சிக்குஹுன்ன, அதாவது அலம் யரவ் இலத் தைரி, பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? இது சூரா நஹல் எத்தனாவது வசனம் சொல்லுங்க? 79. அலம் யரவ், அவர்கள் இலத் தைரி, பறவைகளை பார்க்கவில்லையா? முஸஹராத்தின், அது எப்படி முஸஹராத்னு சொன்னா? சஹரஹான்னு சொன்ன கருத்து. அல்லாஹு தஆலா அந்த பறவைகளை வசப்படுத்தி இருக்கிறான். ஃபீ ஜவ்விஸ் ஸமாஇ, இது இங்க ஃபீ ஜவ்விஸ் ஸமான்னு சொன்னா வானத்துடைய ஜவ்வன்னு சொன்னா அந்தரத்தில், அந்தரத்தில் என்று சொல்றது. அந்த ஜவ்வனா அந்தரம், வானத்தில், வானத்துடைய அந்தரத்திலே ஆகாயத்தில் அல்லாஹு தஆலா அந்த பறவைகளை வசப்படுத்தி இருக்கிறான். வசப்படுத்துன்னு சொன்ன அது பறப்பதற்கு, விழாமல் பறப்பதற்கு அல்லாஹு தஆலா அதற்கு வசப்படுத்தி வைத்திருக்கிறான். மா யும்சிக்குஹுன்ன இல்லல்லாஹ், இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். அவைகளை தடுத்துக் கொள்ளவில்லை, யாரை தவிர? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தான் அவைகளை தடுத்துக் கொள்கிறான், பிடித்துக் கொள்கிறான் என்று சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அதே போன்று நம்ம 20வது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் 20வது வசனத்தை சொல்கிறான். திரும்ப நம்முடைய சிந்தனையை தூண்டுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி இன்னும் அல்லாஹ் தஆலா சில கேள்விகளை நம்மகிட்ட கேட்கிறான். 20வது வசனத்தை பாருங்க. அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல்லக்கும் யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான் இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அம்மன் ஹாதல்லதி, என்ன சொன்னா, வேறு எவரும் உள்ளனரா? அல்லாஹ் தஆலா வேறு யாரும் இருக்கிறார்களா? வேறு யாரும் இருக்கிறானா? ஹுவ ஜுந்துல்லக்கும், யன்சுருக்கும், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, லக்குமண்டா உங்கள், ஜுந்தன்னு சொல்ல யாரு? படை. அப்ப உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்கள் படையினராக
வேறு எவரும் உள்ளார்களா என்று அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறான். யாரை தவிர? மின் தூனிர் ரஹ்மான், ரஹ்மானை அன்றி. அப்ப அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேறு படைகள் உண்டா? வேறு படைகள் உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். இனில் காஃபிரூன, இவற்றில் இன் வந்து மாவுடைய கருத்து, மான்னு சொன்னா நஃபியுடைய மா. இனில் காஃபிரூன, காஃபிர்கள் இல்லை, இல்லா ஃபீ குரூர், எதிலே தவிர? ஏமாற்றத்தில் தவிர இல்லை. அப்ப காஃபிர்கள் எப்படி இருக்கிறாங்க? ரெண்டு நஃபி வந்தா இஸ்பாத்தா போயிடும். அப்ப காஃபிர்கள் ஏமாற்றத்திலே இருக்கிறார்கள். காஃபிர்கள் ஏமாற்றத்தை தவிர இல்லை என்று சொன்னா அப்ப எதிரான இருக்கிறாங்க. அப்ப இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றலை மறுக்கக்கூடியவர்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள் எதில் இருக்கிறாங்க? அவங்க குரூர், ஏமாற்றத்திலே தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அடுத்த வசனத்தை நாம பார்த்துட்டு அதனுடைய தஃப்சீரை போவோம் பாருங்க. அதுவும் அதோட சேர்ந்த வசனம் தான் 21வது வசனம். அல்லாஹ் தஆலா அம்மன் ஹாதல்லதி யர்சுகுகும், உங்களுக்கு யர்சுக்குன்னு சொன்னா ரிஸ்க் வழங்குபவன், உணவளிப்பவன் அல்லது வாழ்வாதாரத்தை தரக்கூடியவன் வேறு எவரும் உண்டா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். உங்களுக்கு உணவளிக்கக்கூடிய வேறு யாரும் உண்டா? இன் அம்சக ரிஸ்கஹு, இன் அம்சகன்னு சொன்னா அவன் தடுத்து கொண்டால். யார் தடுத்து கொண்டால்? அல்லாஹ் தடுத்து கொண்டால். ஆரம்ப வசனத்தில் ரஹ்மான் வந்துச்சா இல்லையா? அந்த ரஹ்மானை தான் குறிக்க வருது அம்சக்க. அப்ப அந்த அல்லாஹ் ரஹ்மான் அவனுடைய ரிஸ்கை, உணவை, உங்களுக்கான வாழ்வாதாரத்தை தடுத்து கொண்டால் உங்களுக்கு உணவு வழங்கக்கூடிய, வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய வேறு எவரும் உண்டா என்று அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்டு சொல்றான். பல் லஜ்ஜு, அவர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். லஜ்ஜுன்னு சொன்னா அவங்க மூழ்கி கிடக்கிறாங்க. ஃபீ உதுவின் வனுஃபூர், அல்லாஹ் ரெண்டு மோசமான பண்புகளை சொல்றாங்க. இது காஃபிர்களுடைய, காஃபிர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவங்க வருவாங்க. விளங்குதா? அவங்க மூழ்கி கிடக்கிறாங்க. எதுன்னு சொன்னா ஃபீ உதுவின், உதுவன்னு சொன்னா வரம்பு மீறுதல்ல. விளங்குதா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு வரம்பு மீறுறதுல, அதை எடுத்து நடக்காம அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தடுக்கப்பட்ட விஷயத்தை எடுத்து வரம்பு மீறுறாங்க. புரியுதா? அப்ப அவங்க வரம்பு மீறுதல்ல. நுஃபூர்னு சொன்னா சத்தியத்தை வெறுக்கிறதுல, சத்தியத்தை விட்டு தூரமாகிறது. நுஃபூருக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. நுஃபூர் அனில் ஹக், சத்தியம் என்பது என்ன சொல்லுங்க? தீனுல் இஸ்லாம், அப்படியே இல்லையா? இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பதுதான் சத்தியம். அப்ப சத்தியத்தை வெறுப்பதிலும் சத்தியத்தை விட்டும் இபாதன்னு சொன்ன தூரமாகுவதிலும் அவர்கள் மூழ்கி கிடக்கிறாங்க. ஒன்று வரம்பு மீறத்திலே மூழ்கி கிடக்கிறாங்க, வரம்பு மீறத்திலே. இரண்டாவது சத்தியத்தை வெறுக்கிறதிலும் அதை விட்டு தூரமாகுவதிலும் மூழ்கி கிடக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அவங்களுக்கு தெரியும், இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது தஃப்சீர் அறிஞர்கள் சொல்றாங்க, இது அந்த மக்கத்து முஷ்ரிக்கினுடைய விஷயத்தில் இறங்கின வசனம் தான். அவங்க நம்பிக்கை எப்படி இருந்துச்சு என்று சொன்னா, அதாவது யகூலு தஆலா லில் முஷ்ரிகீன் அல்லதீன அபது கைரஹு, முஷ்ரிகீன்கள் யாரை வணங்கினாங்க? கைரஹுன்னு அல்லாஹ் அல்லாதவர்கள் தான் வணங்கினாங்க. அவனோட கடவுள் தான், சில கடவுள்கிட்ட பேர் எல்லாம் சொல்றாங்க குர்ஆன்ல. என்ன? அல்லாத்து, அல் உஸ்ஸா, அல் மனாத், ஹுபல், நிறைய தெய்வங்கள். அவங்க அந்த சிலைகளை வணங்கினாங்களே இல்லையா? அப்ப அவங்களோட ஏத்திக்கா நம்பிக்கை ஈமான் என்று சொன்னா, எங்களுக்கு உணவு வழங்கக்கூடியவர்கள் யாரு தான்? இந்த முஷ்ரிக்கின்கள், இந்த கடவுள்கள் தான். வாங்கதா? அதே போல எங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு நாசர் உதவி செய்யக்கூடியவர்கள் யாருதான்? இவர்கள் தான் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால அல்லாஹ் சொல்றான், முஷ்ரிக் அல்லதீன அபது கைரஹு யபுதகுன இந்தஹும், அவங்க யாரை எதெல்லாம் வணங்கினார்களோ தாவூத்துகளாக அவங்கள்ட்ட தான் தேடினாங்க. நஸ்ரன் வரிஸ்கன், உதவியையும் ரிஸ்கையும் அவங்கள்ட்ட தான் தேடினாங்க. அப்ப உண்மையிலே இது அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கும் இறை முஸ்லிம்களுக்கும் மட்டுமல்ல, இன்னைக்கு முஸ்லீம்கள்லயும் சில நம்பிக்கை இருக்கே இல்லையா?
ரிஸ்க தேடி போறது வாங்கதா அவுலியாக்கள் என்று சொல்லி புரியுதா. அதே போன்று உதவி தேடி போறது, ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் அழைப்பதுக்கு பதிலாக யார் அழைக்கிறது, அவன் யார அவுலியாக்கள் அடைஞ்சிட்டு அப்படி அழைக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு இது என்ன இருக்கு, படிப்பின் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் முன்கிரன் அலைகும், அவர்களுக்கு அவர்களுடைய அந்த இத்திகாதை நிராகரித்து தான் அல்லாஹ் சொல்கிறான், அம்மன் ஹாதல்லதி ஹுவ அவுனுன் வனாசிருன் லக்கும், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் உண்டா, ஐயுஹல் காஃபிரூன், யாரு இறை நிராகரிப்பாளர்களே. எப்படி யதுஃபா அன்குமுல் அதாப் மின் தூனிர் ரஹ்மான், ரஹ்மான் அவன் நினைத்தால் என்ன செய்வான், உங்களுக்கு அவனுடைய தண்டனை இறக்குவான். நம்ம போன வகுப்புல பார்த்தோமா இல்லையா, அல்லாஹ் தஆலா கேட்டான், அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா அய்யுர்சில அலைக்கும் ஹாசிபா ஃபஸதஅலமூன கைஃப நதீர். இது போன்ற வசனங்கள்லாம் சொன்னான். ஐ யக்ஸிஃப பிக்குமுல் அர்த், அல்லாஹ் சொன்னான். நம்ம போன வகுப்புல பார்த்தோம். நம்ம அதுக்கு சில உதாரணங்களையும் பார்த்தோம். யார் அல்லாஹு தஆலா பூமிக்குள் உள்வாங்கினான், காரூன், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை சேர்ந்தவன். நான் பார்த்தோமா இல்லையா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய அந்த மக்களுக்கு இதை சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப கேட்கிறான், அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வந்தால் உங்கள் அந்த தண்டனையை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார், யாராவது இருக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து மல் காஃபிரூன பில்லாஹி இல்லா ஃபீ குரூர், இந்த இறை நிராகரிப்பாளர்கள், இந்த காஃபிர்கள் எப்படி இருக்கிறாங்க, குரூர் என்று சொன்னா என்ன, ஏமாற்றத்திலே தான் இருக்கிறார்கள், ஏமாற்றத்திலே தான் இருக்கிறார். ஏமாற்றம் என்று சொன்னா, அதாவது அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, குல்லு மா யகுர்ருல் இன்சான, மனிதனை ஏமாற்றக்கூடிய ஒவ்வொன்றும் எதன் மூலமாக, ஒன்று மின் மாலின், அவனுடைய சொத்தின் காரணமாக. அதிகமான சொத்து இருந்துன்னு சொன்னா அவன் எதுக்கு பின்னால போயிடுவான், சொத்து தான் அவனுடைய வாழ்க்கை, இதுதான் நிரந்தரமானது. அவனுடைய எது அவன கண்ணுக்கு மறைச்சிடும், சத்தியம் மார்க்கம் அவனுடைய கண்ணுக்கு மறைஞ்சிடும். அவனை எப்படி நினைப்பான், மால் என்னுடைய சொத்து செல்வங்கள் தான் எல்லாம் எனக்கு. காரூன் அப்படி நினைச்சானா இல்லையா. அன்புக்குரியவர்கள், அதே போன்று வஜாஹின், அவனுடைய பதவி, அவனுக்கு இருக்கக்கூடிய பதவி அந்தஸ்து, பதவி அந்தஸ்து இருக்கும் பொழுது அவன் நினைப்பான் என்ன விட்டா யாருமே இல்ல. ஃபிரௌன் சொன்னான், ஆனா ரப்புக்குமுல் ஆலான்னு சொன்னான் ஃபிரௌன். அன்புக்குரியவர்களே, அடுத்த வஷஹவத்தில் எது ஏமாற்றும், அவனுடைய ஆசை, அவனுடைய ஆசை அவனை ஏமாற்றும். அப்ப அவனுடைய சொத்து செல்வங்கள் அவனை ஏமாற்றும், அவனுடைய பதவி அந்தஸ்துகள் அவனை ஏமாற்றும். அடுத்தது ஷஹ்வான்னு சொன்னா அவனுடைய ஆசைகளும், அவனுடைய இச்சையான ஆசைகளும் ஏமாற்றும். அடுத்த ஷைத்தான், கடைசியா யார் வருவாரு, ஷைத்தானும் அவனை ஏமாற்றி விடுவான். அன்புக்குரியவர்களே, அப்ப அதனாலதான் அவன் எப்படி இருப்பான், அதாவது ஆரம்ப வசனத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஃபி உதுவின் பல் லஜ்ஜு ஃபி உதுவின் வனஃபூர். அப்ப இந்த சொத்து செல்வங்கள், பதவி அந்தஸ்துகள், ஆசைகள், ஷைத்தான் இவனை ஏமாற்றும் பொழுது சத்தியத்தை விட்டு இவன் தூரமாகிடுவான். எதை விட்டு தூரமாகிடுவான், சத்திய. அதனால உலகத்துல வரம்பு மீறி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வை நிராகரித்து ஷிர்க் அதில் ஈடுபட்டு, பாவமான என்னென்ன பெரும் பாவங்கள் இருக்கிறதோ அதிலெல்லாம் ஈடுபட்டு என்ன செய்வான், வரம்பு மீறி கொண்டே இருப்பான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம பார்ப்போம், இதே போன்று வரக்கூடிய இன்னும் 2 வசனங்களை சொல்றேன். அப்ப அல்லாஹ் தஆலா இதுல வந்து பாருங்க, 21வது வசனத்துல கேட்ட எப்படி, அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுக்கும் இன் அம்ஸக ரிஸ்கஹு, அல்லாஹ் தஆலா அவனுடைய ரிஸ்கை அவன் உடவை அவன் தடுத்து கொண்டான், உங்களுக்கு உணவளிப்பவன் யாரும் இருக்கிறார்களா. அன்புக்குரியவர்கள், அதே போன்றுதான் நீங்க பாத்தீங்க சூரத்து ஃபாத்திர், சூரா ஃபாத்திர்ல 3வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர படைப்பாளன் யாரும் இருக்கிறார்களா. எப்படி இருக்கிறான், அல்லாஹ்வை தவிர ஹாலிக்னு சொன்னா படைப்பாளன் யாரும் உண்டா.
யர்சுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு யர்சுகுன்னு சொன்னா உணவளிக்கக்கூடிய ஹாலிக் சொன்னா படைப்பாளன் யாரும் உண்டா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதே போன்று சூரத்துல் இஸ்ராவை நீங்க படிச்சு பாருங்க. சூரா அல் இஸ்ரா 60வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அப்ப காஃபிர்கள் எதில் இருக்கிறாங்க? இல்லாஃபி ஏமாற்றத்திலே தான் இருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு வசனத்துல சூரா இஸ்ரால 60வது வசனம் வனுஹவ்விபுஹும், நாம் அவர்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான். நுஹவ்விப் சொன்னா நம்ம இந்த வசனங்களை ஆரம்பத்தில் பார்த்தோமா இல்லையா? வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தண்டனை வரும், கல்மாரி பொழியப்படும், பூமி உங்களை சுழி வாங்க மாட்டாத நீங்கள் பயமற்றிருக்கிறீர்களா கேட்டால் அமின்தும் அமின்தும் சொன்ன நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? அப்ப அல்லாஹ் தஆலா எவ்வளவு சொன்னான்? ஆது சமூது கூட்டம் அழிக்கப்பட்டது, ஃபிர்அவுன் அழிக்கப்பட்டது, இதற்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹ்வை நிராகரித்த அந்த நபிமார்களை தக்தீப் பொய்ப்பித்த பல சமுதாயங்கள் என்ன செய்யப்பட்டாங்க? அழிக்கப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றார் நுஹவ்விபுஹும் வ நுஹவ்விபுஹும், நாம் அவர்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா? ஃபமா யஸீதுஹும், அவர்களுக்கு அதிகப்படுத்தாது, இல்லா துகுயானன் கபீரா, பெரிய வரம்பு மீறலை தவிர. நம்ம எவ்வளோ தஹ்வீஃப் பயமுறுத்தினாலும் அவங்க அவங்களோட துகுயான் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். துகுயான் சொன்ன என்ன? வரம்பு மீறல். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு வரம்பு மீறி கொண்டே இருக்கிறார். நம்ம எவ்வளவு பயமுறுத்தினாலும் என்ன? அன்புக்குரியவர்களே, அப்ப இதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது இறை நிராகரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், ஹராமான விடயங்களை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் குர்ஆன் சுன்னா மூலமா நமக்கு சொல்லப்படுது. நரகம், கொலை என்ற பெரும்பாவம் சொன்னா அதுக்குரிய தண்டனை குர்ஆன் சுன்னா மூலம் நமக்கு சொல்லப்படுது. அதே போன்று என்ன விபச்சாரம் என்று சொன்னால் களவு, மோசடி, வட்டி, அதே அன்புக்குரியவர்களே புறம், இது போன்ற பெரும் பாவங்கள். ஆனா அதனுடைய பாரதூரம் எப்படி, அதற்கான தண்டனைகள் எப்படி நமக்கு அல்லாஹ் வனுஹவ்விபுஹும், நம்ம அவங்கள பயமுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனா வயசீதுஹும் இல்லா துகுயானன் கபீரா, அவங்க அந்த பெரிய வரம்பு மீறலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்த 22வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃபமை யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹிஹி அஹ்தா அம்மை யம்ஷி சவியன் அலா சிராத்தின் முஸ்தகீம். இது அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறான். எப்படி? அஃபமன் யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹிஹி, அவனுடைய முகத்தால் முகம் குப்புற நடக்கக்கூடியவன். அல்லாஹ் தஆலா ஒரு ஓமையாக சொல்கிறான். முகம் குப்புற நடக்கக்கூடியவன் சொன்னா அப்ப எதாவது நடக்கக்கூடியவன், முகத்தாலே நடக்கக்கூடியவன். முகம் குப்புற விழுதானே, அவன் முகம் குப்புற நடக்கக்கூடியவன். அஹ்தா, நேர்வழி பெற்றவனா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். எப்படி? முகம் குப்புற நடக்கக்கூடியவன் நேர்வழி பெற்றவனா? அம்மை யம்ஷி சவியன் என்றா சரியாக நடக்கக்கூடியவன். அலா சிராத்தி முஸ்தகீம், எப்படி? நேரான வழியில். சிராத்து முஸ்தகீம் சொன்னா நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறோமா, இஹ்தினஸ் சிராத்தல், அந்த சிராத்துல் முஸ்தகீம் தான். அப்ப நேரான வழியில் சரியா, சவியன் சொன்ன சரியாக நீதமாக நடக்கக்கூடியவன் நேர்வழி பெற்றவனா? அப்படி உங்களுக்கு வேற இந்த வசனத்துல ஏதாவது விளக்கம் வழங்குதா? யாருக்கு ஏதாவது விளக்கம் சொல்லணுமா? சொல்லுங்க, யாருக்கு சொல்லுங்க, ஆண்கள் பார்த்து சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் முகம் குப்புற நடக்கக்கூடியவன் அஹ்தா, நேர்வழி பெற்றவனா? அஹ்தான் ரொம்ப மிகவும் நேர்வழி பெற்றவனா, அல்லது நேரான வழியில் சரியாக நடக்கக்கூடியவன் நேர்வழி பெற்றவனா? இது உங்களுக்கு என்ன வழங்குது? இல்ல, இது ரெண்டே வழி சொல்லுங்க. அல்லாஹ் இதுல என்ன சொல்ல வரான்? எப்படி சொல்லுங்க? பெண்கள் பார்த்து சொல்றாங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீகுன்ன. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல காஃபிர்களுக்கும் மோமின்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறான், ஓமையாக சொல்கிறான்.
அவர் சத்தியத்தில் பயணிக்கக்கூடியவர்கள், நேரான வழியில் பயணிக்கக்கூடியவர்களுக்கும் அசத்தியத்தில் முகங்குப்புறன்னு சொன்னா அது எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹு தஆலா நேரான வழி இல்லை என்று சொல்லாம அல்லது பாத்தில் என்று சொல்லாம அசத்தியம் என்று சொல்லாம எப்படி சொல்றாங்களா? தௌபீஹ். அதான் அந்த சொல்றாங்க, ஒரு அசத்தியம் என்பது இழிவு, அசத்தியவாதிகளை இழிவுபடுத்தும் முகமாகத்தான் அல்லாஹு தஆலா இப்படி சொல்றாங்க. நேரான வழியில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு அதே நல்ல ஓமையாக சொல்கிறாங்க சரியாக. ஆனா அசத்தியத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் முகங்குப்புற நடக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, யத்ரிபுல்லாஹு தஆலா அல் மஸல லில் முஃமினி வல் காஃபிர். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க அல்லாஹு தஆலா முஃமினுக்கும் காஃபிருக்கும் உதாரணம் சொல்கிறான். எப்படி? ஃபயகுல் அம்மை யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹிஹி அஹதா அம்மை யம்ஷி சவியன் அலா சிராத்தின் முஸ்தகீம். அன்புக்குரியவர்களே, சூரத்து நம்ல 90வது வசனம் இதற்கு இன்னும் விளக்கமாக வருது பாருங்க. வமன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅத்தி, யார் பாவம் செய்தார்களோ, பாவம்னு சொன்னா குஃப்ரு ஷிர்க்கு பெரும் பாவங்கள் யார் செய்தார்களோ, ஃபகுப்பத் வுஜூஹும் ஃபின்னார், அவர்கள் நரகத்திலே முகங்குப்புற தூக்கி வீசப்படுவார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் அசத்தியத்தில் இருந்தவர்கள் பாவம் செய்தவர்கள் நரகத்தில் எப்படி தூக்கி வீசப்படுவாங்க? முகங்குப்புற தூக்கி வீசப்படுவார்கள். அறிஞர்கள் சொல்றாங்க எப்படி சொன்னா அவன் முகத்தால் நடப்பாங்க. அல்லாஹ் அப்படி அவர்கள் இழிவுபடுத்தி வேதனைப்படுத்துவான். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, இதே போன்று சஹீல் புகார்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அப்ப அல்லாஹ் தஆலா அசத்தியத்தை சொல்லும்போது எப்படி சொல்றான்? முகங்குப்புற நடக்கக்கூடியவர்களை போன்று. நடக்கலுமா? முடியாது. ஆனா இப்படி சொல்றான்னு சொன்ன என்ன? அவரை இழிவுபடுத்தும் போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது சஹீல் புகார்ல வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, எப்படி சொல்லுங்க? அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறாரு, கைஃப யுஹ்ஷருல் காஃபிரு அலா வஜ்ஹிஹி, அல்லாஹ்வின் தூதரே, அதாவது காஃபிர். இன்னும் ஒரு ஹதீஸ்ல கைஃப யுஹ்ஷருன் நாசு அலா வுஜூஹிம், அல்லாஹ்வின் தூதரே, மக்கள் எப்படி அவனோட முகங்குப்புற நடக்கும்படி எழுப்பப்படுவார்கள் அல்லது முகங்குப்புற நடப்பார்கள் நபி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அதற்கு நபி அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அலைசல்லதி அம்ஷாஹு அலர் ரிஜிலைன் ஃபித் துன்யா காதிரன் அலா ஐயும்ஷியஹு அலா வஜ்ஹிஹி யௌமல் கியாமா. பாருங்க, நல்லா அவதானிங்க. இந்த உலகத்துல 2 கால்களால் நடக்க செய்த எவனோ அவன் சக்தியுடையவன். நாளை மறுமையில் மனிதர்களை எப்படி நடக்க செய்யறதுக்கு? முகங்குப்புற நடக்க வைப்பதற்கு ஆற்றல் உடையவன். அப்ப இந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது கத்தாதா ரஹிம ராவி சொல்றாரு, பலா வ இஸ்ஸத்தி ரப்பினா, ஆம் எங்களுடைய ரப்பின் கண்ணியத்தின் சத்தியமாக ஆம் என்று சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, அப்ப இது ஒரு முஃமினுக்கும் காஃபிருக்கும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய உதாரணம். முஃமின் எப்பொழுது எதில் இருப்பான்னு சொல்லுங்க? அல் ஹக், சத்தியத்தில். காஃபிரும் மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடியவர்கள், குரூரில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பாங்க, அவங்க பாத்தில் இருப்பார்கள், அசத்தில் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, 23வது வசனம் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுக் கொள்வோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லதி, ஹுவ அவன் தான், யாரு? அல்லாஹ் தான், அல்லதி அன்ஷஅக்கும், உங்களை அவன் படைத்தான். உங்களை அன்ஷஅன்னு சொன்னா அவுஜதக்கும் மினல் அதம், இல்லாமல் இருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான். அன்ஷஅக்கும் சொன்னா இல்லாமல் இருந்து அல்லாஹ் தஆலா உங்களை படைத்தான். வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபிதா, உங்களுக்கு அவன் சம்அன்னு சொன்னா செவிப்புலன், வல் அப்சாரண்டா பார்வைகள், வல் அஃபிதா உள்ளங்களை அவன் ஏற்படுத்தினான். கலீலம் மா தஷ்குரூன், அல்லாஹு தஆலா அவன் நமக்கு வழங்கி இந்த நியமத்துகள் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லலாம் தெரியுமா? கலீலன் குறைவாகவே, மா தஷ்குரு நீங்க என்ன செய்றீங்க? கலீலம்மா குறைவாகவே, தஷ்குரு நீங்க என்ன செய்றீங்க? நன்றி செலுத்துகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, வஜலலகுமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃபிதான்னு சொன்னா அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க, ஹுவல்லதி ஜலலகுமுஸ் ஸம்அ,
செவிப்புலனை ஏன் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்? எதுக்காக வேண்டி? டெய்லி நியூஸ் பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கா? பாவங்கள் கேட்கறதுக்கா? இல்ல. லித்தஸ்மஉ ஆயாத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய வசனங்களை, அத்தாட்சிகளை நீங்கள் கேட்பதற்காக. வல் அபுசார, பார்வைகளை தந்திருக்கிறான். லிதந்துரு ஹல்கல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய படைப்புகளை நீங்கள் பார்ப்பதற்காக, பார்த்து நீங்கள் சிந்திப்பதற்காக. அதே போன்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு வல் அஃஇதா, எதை தந்திருக்கிறான்? உள்ளங்களை தந்திருக்கிறான். லிததஃபக்கரு வதஅதபிரு ஃபீமா சமிஅதும் வஷாஹத்தும், உள்ளங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் எதை கேட்டீர்களோ, அல்லாஹ்வுடைய ஹல்கிலிருந்து எதை நீங்கள் பார்த்து படிப்பினை எதை பார்த்தீர்களோ அதன் மூலமாக நீங்க என்ன செய்யணும்? தஃபக்குர் இஅ்திபார், என்ன செய்யணும்? நீங்க சிந்திக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். அதற்காக வேண்டியது அல்லாஹு தஆலா தந்திருக்கிற. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பார்வைகளின் மூலமாக, நம்முடைய செவிப்புலன் மூலமாக, நம்முடைய நம்ம பாவம், அதாவது திக்ரை விற்றும் அல்லாஹ்வுடைய நினைவை விற்றும் பாவம் இருந்தோம்னு சொன்னா நாளை மறுமை நம்ம என்ன செய்வோம்? இந்த நியமத்தை பற்றி நம்ம விசாரிக்கப்படுவோம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக 24வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள், ஹுவ அவன்தான் அல்லதி தரஅக்கும் ஃபில் அர்தி. அப்ப இதுக்கு முன்னால வசனத்தை அல்லாஹ் சொன்னான், உங்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி தரஅக்கும் ஃபில் அர்தி, அவன்தான் பூமியில் உங்களை பரவச் செய்தான். உங்களை படைச்சி நீங்க என்ன பூமியில் அல்லாஹ் தஆலா செஞ்சீங்க, உங்களை பரவச் செய்திருக்கிறான். ஹுவல்லதி நஷரக்கும் ஃபி அக்தாரில் அர்லி அர்தி வ அர்ஜாயிஹா, அல்லாஹ் தஆலா பல கோணங்களாக பல திசைகளிலே உங்களை என்ன செஞ்சிருக்கிறான்? அதாவது இதுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, மனிதர்கள் பரவி இருக்கிறார்கள், அப்படியே இல்லையா? பல இனத்தவர்களாக, பல மொழி பேசக்கூடியவர்களாக, பல நிறங்களுடையவர்களாக, பல கோத்திரங்களாக என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் தஆலா உங்களை பரவ செய்திருக்கிறான். ஆனால் இலைஹி, என்ன அல்லாஹ் சொல்றான்? இலைஹி துஹ்ஷரூன், அவன் பக்கம்தான் நீங்க என்ன செய்வீங்க? ஒன்று திரட்டப்படுவீர்கள். நீங்க பூமியில் எங்கே பறந்து இருந்தாலும், வாழ்ந்திருந்தாலும், எங்கே நீங்கள் பரவலாக மரணித்து அடக்கம் செய்யப்பட்டாலும், நீங்கள் அனைவரும் யாரின் பக்கம் ஒன்று திரட்டப்படுவீர்கள்? அல்லாஹ், அவனின் பக்கமே ஒன்று திரட்டப்படுவீர்கள். எதற்காக வேண்டி? இலல்லாஹி துஜ்மஊன பஅத ஹாதா தஃபர்ருக் வஷ்ஷதாத் ஃபயப்அதுகும் மின் குபூரிக்கும் லில் ஹிசாபி வல் ஜஸா. அல்லாஹ் தஆலா நீங்க உலகத்துல பரவலாக வாழ்ந்து மரணித்தா உங்களை அல்லாஹ் தஆலா ஒன்று திரட்டுவான். எதற்காக வேண்டி? அல் ஹிசாப் வல் ஜஸா, கேள்வி கணக்கு. அடுத்தது என்ன? விசாரணை, கூலி. நன்மை செய்தால் நன்மையாக கூலி பெறுவோம், பாவம் என்றால் பாவத்துக்குரிய கூலி. அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை பார்த்திருக்கிறோம். எனவே நீங்க நோட்ஸ்கள் எடுங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், நோட்ஸ் எடுங்க. நான் படிக்கக்கூடிய வசனங்களை போய் என்ன செய்யுங்க? ஒரு முராஜா பண்ணுங்க, மீட்டுங்க. அத்தோட முக்கியமா நாம் இந்த சூரத்துல் முல்கை நாம் நிறைவு செய்யும் பொழுது பொருளுணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? இதை ஹிஃபில் மரணம் செய்யணும். எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்? வகுப்பை நம்ம நிறைவு செய்யும் பொழுது நாம் மரணம் செய்யணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இறுதியாக ஒரு அறிவிப்பு, அன்புக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஒரு தௌரா, அதாவது மார்க்க ஒரு வகுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அல் ஹிதாயா தாவா சென்டர்ல இது ஆண்களுக்கு மட்டும், இன்ஷா அல்லாஹ் அஸர் மௌலவி குரூப்ல மெசேஜ் போடுவாங்க, அந்த டைம், அந்த தலைப்பு. ஆர்வமுள்ள சகோதரனை செய்யுங்க, ஆர்வப்பட்டு நீங்க என்ன செய்யுங்க? அந்த வகுப்புல கடந்து கொள்ளுங்க. ஷேக் ஆதில் அப்பாஸ் இந்த தௌராவை எடுக்க இருக்கிறாங்க. ஆர்வமுள்ள சகோதரர்கள் என்ன செய்யுங்க? அந்த வகுப்புல தௌரால கடந்து கொள்ளுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.